நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சு, அப்புறம் சமீபத்தில அதாவது இந்த படம் மார்க் ஆண்டனி படம் வந்துச்சு. மார்க் ஆண்டனி படம் வந்தப்போ அந்த ரம்யா கதாபாத்திரம் வந்துச்சு. அதாவது ஒரே அந்த அந்த கதாநாயகி 2 பேரை மாற்றி மாற்றி மார்க்கையும் லவ் பண்ணுற மாதிரி மதனையும் லவ் பண்ணுற மாதிரி இது வந்திருக்கும். அதாவது இந்த பொண்ணு பழகுன அந்த பையன் பேர் மதன் அப்படின்னு சொன்னான். நான் உங்கள் அப்பா கிட்ட இந்த பொண்ணோட அப்பா கிட்ட உங்கள் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பையன் நம்பரு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே அவன் பேசும்போது அவன் மதன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஏன் எஸ் ஏ சூர்யா கதாபாத்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த முதல்ல திருமணம் பண்ணியிருந்த பிரியங்கிற பொண்ணுக்கு வந்து எல்லா பேரும் சூர்யான்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால இவங்க ஒருத்தருக்கு ஹீரோயிஸாக வில்லனிசம் காமிச்சுக்கிறாங்களாம். அதுக்கு நாங்கள் வந்து டம்மி பீஸ் மாதிரி எங்களை வந்து இது பண்ணுறாங்களாம். ரம்யாவுக்கு நெத்தியில் தழும்பு இருக்கும். அதையெல்லாம் வச்சு சினிமா படம் எடுத்த உடனே சரி கண்டிப்பாக இதில் ஏதாவது சம்மந்தம் இருக்குது. பத்தாவதுக்கு இந்த லவ் டுடே படத்தில் இவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு பழிய தூக்கி வேறு ஒருத்தவங்களை போட்டுட்டு அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லா பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினோதினி மாதிரி இருக்கக்கூடிய ரஜினி ரம்யாவை தேடி நான் பெரம்பலூர் போனேன். பெரம்பலூர் போய் ஒரு நாள் கிளினிக்கில் வெளியில்